இன்றைய வேதவாக்கு இன்றைய வேதவாக்கு 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று வசனத்தின்படி தங்களுடைய சத்துருக்களை நேசிக்கின்ற இருதயமுள்ளவர்கள் தங்கள் விசுவாச வீரரை போல விசுவாச வீட்டாரை நேசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தரை நேசிக்கிறவர்கள் தங்களை காட்டிலும் மற்றவர்களின் நலனுமையை உணர்ந்து செபிக்கின்றவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட இருதயங்களில் கோபதாபங்கள், இரக்கமின்மை, பொறாமை முதலியவற்றிற்கு இடமில்லை. அப்படிப்பட்ட இருதயங்களில் தேவ அன்பு நிறைந்திருப்பதை நாம் காண முடியும். பரிசுத்தரின் மூலமாக அபிஷேகம் பண்ணும்போது அபிஷேக தைலம் ஒவ்வொரு நரம்புகளிலும், நாவிலும், இருதயத்திலும் ஊடுருவி பாய்வதை கனிவுள்ள மூலகத்தின் மூலமாக, கனிவுள்ள ஒரு முக மலர்ச்சியின் மூலமாக காண முடியும். கனிவுள்ள மூலதாரணம், கனிவுள்ள முக மலர்ச்சியின் மூலமாக நாம் காண்பது மாத்திரமில்லை, இருதயத்தின் நிறைவினாலும் வாய் பேசும் பேச்சினாலும் பரிசுத்தமான ஊற்றிலிருந்து கசப்பான தண்ணீர் வர முடியாதது போல, பரிசுத்தமான ஊற்றிலிருந்து பரிசுத்தமானது வருவது போல அது காணப்படும். ஆகினாலே நம்முடைய பேச்சும் சரிவர காணப்பட நாம் சரிவர பேச வேண்டும். இரவும் பகலும் இடைவிடாமல் நம்முடைய ஜெபங்களிலே நாம் தேவனை நாம் ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்யும்பொழுது நம்முடைய வாயின் வார்த்தையானது மற்றவர்களுக்கு நலன் தரக்கூடியதாக, பலன் தரக்கூடியதாக காணப்படும். விசுவாசமுள்ளவர்களாக நாம் அநேக நேரங்களிலே தேவனுக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது அது மற்றவர்களுக்கும் நம்முடைய வாயின் வார்த்தையின் மூலமாக நன்மையாகவே காணப்படும். நாம் தொடர்ந்து அப்படி நாம் நன்மையான வார்த்தைகளை பேசுவோம். தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். God bless you.